திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிந்த நிலையில் கும்பகோணம் காங்கிரஸ் மேயரை நீக்க திமுக முடிவு எடுத்துள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் கண்ணா இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம், இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம். தமிழக காங்கிரஸ் கட்சியின் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு இன்னைக்கு ஆதரவு தெரிவித்திருக்கு. இந்த நிலையில கும்பகோணத்துல காங்கிரஸ் கட்சி கும்பகோணம் மாநகராட்சி மேயராக இருந்து வருகின்றனர். இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா தமிழக காங்கிரஸ் கட்சியின் விஜய்க்கு ஆதரவு கொடுத்த சூழ்நிலை தமிழகத்துல ஒரே ஒரு காங்கிரஸ் கட்சி மேயர் கும்பகோணம் மாநகராட்சி மேயர் மட்டும் தான் இருக்காங்க. அவர் சரவணன் பேரு. அவர் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில அவர் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதிலிருந்து அவர் கொண்டு வரும் தீர்மானங்களை அந்த திமுக சேர்ந்த காங்கிரஸ் திமுக சேர்ந்த கவுன்சிலர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த சூழ்நிலையும் இருந்து வருகிறது. கடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது திமுகவுடன் கூட்டணி அமைத்திருந்த காங்கிரஸ் கட்சியினர் கும்பகோணம் மாநகராட்சி மேயராக பதவியை கோரி வாங்கியது. இதன்படி அந்த காங்கிரஸ் மேயர் சாதாரண ஆட்டோ ஓட்டுநராக இருந்து வந்தார். இந்த நிலையில் திடீரென அவருக்கு மேயர் பதவி கொடுக்கப்பட்டு கும்பகோணம் மாநகராட்சி மேயராக கொண்டு வந்தனர். அதனை திமுக கவுன்சிலர்கள் கொண்டு வரும் தீர்மானங்களை மேயர் சரவணன் தொடர்ந்து நிகாரித்து வந்துள்ளதாகவும், மேலும் திமுக கவுன்சிலர் காங்கிரஸுக்கும் இடையே தொடர்ந்து மோதல் இருந்து வந்த சூழ்நிலையும் இருந்து வருகிறது. இந்த நிலையில சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரும்பான்மையான இடங்களில் தேவைப்பட்டதால் காங்கிரஸ் கட்சியினர் விஜய் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தனர். இதனால் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் ஆனது வெளியேறியது. குறிப்பா சொல்ல போனா கும்பகோணம் மாநகராட்சியில் பாத்தீங்கன்னா 47 உறுப்பினர் கொண்ட உறுப்பினர் இருக்காங்க. குறிப்பா திமுக 38, காங்கிரசும் 2 வச்சிருக்காங்க. அதே மாதிரி அதிமுக 3 மற்றும் சிபிஎம், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விசிக ஆகிய கட்சிகள் தலா ஒரு உறுப்பினர் வச்சிருக்காங்க. இந்த அடிப்படையில தான் இவர் காங்கிரஸ் மேயராக சரவணனை தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த சூழ்நிலையில இப்ப விஜய்க்கு ஆதரவு தெரிவித்ததுனால அந்த காங்கிரஸ் மேயரான சரவணனை நீக்கிவிட்டு திமுக சேர்ந்த நபரை கவுன்சிலராக முடிவு எடுத்துள்ளனர். ராஜேஷ் கண்ணா, விவரங்களுக்கு நன்றி.